ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறது கடவுள் நம்பிக்கை எவ்வளோ முக்கியம். இன்றைக்கி அநேகர் அதை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு மனுஷிக்குள்ளே இந்த கடவுளை நம்புகிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்க பெரிய பலசாலியாக செயல்பட முடியும் என்பது 100% உண்மை. ஒரு உதாரணத்தின் மூலம் நான் இதை விளக்க விரும்புகிறேன். ஒரு முயல் ஒன்று வசித்து வந்ததாம். அந்த முயலை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு குள்ள நரி திட்டம் போட்டிருந்ததாம். சமயம் வந்தது. அது உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நரி அந்த முயலை தாக்க ஆரம்பித்ததாம். அதை தெரிந்து அந்த முயல் அங்கும் இங்கும் ஓடுகிறது. ஆனாலும் இந்த குள்ள நரி விடலை. இன்றைக்கி எப்படியாவது இதை பிரியாணி போட்டுறணும். துரத்தி கொண்டே இருக்கிறது. இறுதியில் அந்த முயல், அது பேர் குளிமுசல் என்று சொல்வார்கள், அது என்ன செய்தது? தன்னுடைய வீடு கண்மலையிலே அது தேர்ந்தெடுத்து வைத்திருந்தது. அந்த கண்மலை அடைந்து அந்த கண்மலையின் துவாரத்துக்குள்ளே போய் அது தன்னை பாதுகாத்து கொண்டது. இந்த நரி முயற்சி செய்து அந்த கண்மலைக்குள்ளே என்னென்னமோ செய்து பார்க்கறது. அது மண்ணில் அது எளிதாக அதை உடைத்து கொண்டு அல்லது அந்த மண்ணை குலைத்து கொண்டு உள்ளே செல்வதற்கு இயலாது. இது கண்மலை. எவ்வளோ முயற்சி செய்து, ஆனால் அந்த முயலை இந்த குள்ள நரி சாப்பிட முடியவில்லை, வேட்டையாட முடியவில்லை. இது எப்படியோ இன்றைக்கி இந்த பூமியில் பலவிதமான ஆபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் சூழ்ந்திருக்கிறது. இதில் சர்வே பண்ண முடியுமா? அதுதானே முடியல. இதுக்கு நம்மளும் என்ன சொல்லிடுறோம்? தலையெழுத்து என்ன இருக்குதோ அது நடக்கும். இல்லைங்க, உலகம் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. அதை பற்றி அவசியம் இல்லை. நமக்கு உள்ள கடவுளை நம்புறீங்களா? கடவுளை சார்ந்திருக்கிறீங்களா? இந்த கண்மலையை அந்த குளிமுசல் எப்படி தேர்ந்தெடுத்து அதிலே வசித்ததோ, அது எப்படி பாதுகாப்பாக அந்த முயலுக்கு இருந்ததோ, இந்த கண்மலைக்கெல்லாம் கண்மலை ஆகிய இயேசு உங்களையும் என்னையும் காத்து நடத்துவது அதிக நிச்சயம். தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்புங்கள். கண்மலையாய் இயேசுவை நம்புங்க. எந்த ஆபத்தும் நாசங்களும் மோசங்களும் வராது. சில பேர் சொல்லலாம், நான் தோல்வியில் தான் இருக்கிறேன், நாசத்தில் தான் இருக்கிறேன், மோசத்தில் தான் இருக்கிறேன், வியாதியில் தான் இருக்கிறேன். நம்புங்க, அந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களை தப்புவிக்க வல்லவர். God bless you. Bye bye.